அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 குரூப் 1 போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 6ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் குடிமையியல் பாடத்திலிருந்து 2ஆம் பருவத்தில் கடைசி பாடமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் 6th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் செகண்ட் டேர்மில் லாஸ்ட் பாடம். இது வரைக்கும் ஃபஸ்ட் டேர்மில் 2 பாடங்கள் போட்டிருக்கோம். சமத்துவம் பெறுதல், பன்முகத்தன்மை அறிவும். செகண்ட் டைமில் தேசிய சின்னங்கள், அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ 2ஆம் பருவத்தோட கடைசி குடிமையியல் பாடமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாள் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாள் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. அப்போ இந்த ஜனவரி 26 தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக கடைபிடிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அப்போ எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது நவம்பர் 26, 1949. அது சட்ட தினமாக கடைபிடிக்கிறாங்க. அது கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாள் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26, 1950. எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பூரண சுயராஜ்யம் அல்லது பூரண சுயராஜ் அல்லது முழு விடுதலை, தமிழ் அதை எப்படி சொல்லுவாங்க, முழு விடுதலை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பூரண சுயராஜ் அல்லது பூரண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? 1929 லாகூர் மாநாடு. அப்போ 1929 லாகூர் மாநாட்டின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன தீர்மானத்தை கொண்டு வருது அப்படின்னா முழு விடுதலை அடையணும், பூரண சுயராஜ்யம் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு அறிவிக்குது. இந்த மாநாட்டின் தலைவர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு. இந்த மாநாட்டின் தலைவர் யார்? டாக்டர் ஜவஹர்லால் நேரு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூரண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை அப்படின்னாலே லாகூர் மாநாடு தீர்மானம் 1929 டாக்டர் ஜவஹர்லால் நேரு தலைமை. அடுத்த கேள்வி, முழு சுதந்திர நாளாக எந்த நாளை கொண்டாடப்பட்டது? இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி முழு சுதந்திர நாளாக நம்ம எந்த நாளை கொண்டாடினோம்? ஜனவரி 26, 1930. இப்போ தான் சொன்னேன், லாகூர் மாநாடு 1929 அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு விடுதலை வேணும்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பை கொண்டாடும் விதமாக ஜனவரி 26, 1930 இந்தியா முழுவதும் முழு சுதந்திர நாளாக கடைபிடிச்சிருக்காங்க. அப்போ முழு சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26, 1930. இந்தியா விடுதலை அடையும் முன்பே கொண்டாடிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. இது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம், நவம்பர் 26. அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26, 1950. 1929 லாகூர் மாநாடு தீர்மானம் முழு சுதந்திரம் வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்த வருஷம் சுதந்திர நாளாகவே நம்ம கொண்டாடிட்டோம், ஜனவரி 26, 1930. இந்த 4 கேள்வியும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அடுத்து, ஒரு நாட்டுக்கு அரசியல் சட்டம் எதனை வரையறை செய்கிறது? எதை வரையறுக்குது? ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகளையும் கொள்கைகளும் உருவாக்கி ஆவணப்படுத்துது. செட் ஆஃப் ரூல்ஸையும் புரோட்டோகால்ஸையும் கிரியேட் பண்ணுது. அவ்வளோதான். ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகளை உருவாக்குது, கொள்கைகளை உருவாக்குது, அதை ஆவணப்படுத்துது. நாட்டின் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்களோ அந்த நாட்டிலோட ஒவ்வொரு குடிமக்களுடைய உரிமை இருக்குது, அந்த நாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது, அதை வரையறுக்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதனை வரையறுக்கிறது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள் உருவாக்கி அதை ஆவணப்படுத்துகிறது. ஒரு குடிமக்களுடைய உரிமை, கடமை மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. ஸ்டேட்மெண்ட்டில் வரும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன? அப்போ இந்திய அரசியலமைப்புன்னு இப்போ நம்ம 6th புத்தகம்னு ஒரு புத்தகம், இப்போ 6th வரலாறு புத்தகம் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சமூக அறிவியல் புத்தகம்னு முன்னாடி எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொருளடக்கம், பாட வாரியாக பாடத்தலைப்பு இருக்கும். சிந்துவெளி நாகரிகம்னு இருக்கும், அதுக்கு ஒரு பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. குப்த பேரரசுக்கு ஒரு பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. அப்போ 6th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் அந்த சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றிருக்கு, எந்த தலைப்புக்கு கீழ் இடம்பெற்றிருக்கு, அதான் கேள்வி. அடிப்படை அரசியல் கொள்கைகள் வரையறுப்பது.
என்ன இடம்பெற்றிருக்கு? அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது. கட்டமைப்புகள் வழிமுறைகள் மற்றும் அதிகாரம். கட்டமைப்பு வழிமுறைகள் மற்றும் அதிகாரம். அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது. அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் வழிகாட்டு நெறிமுறை வழங்குவது. குடிமக்களுக்கு அடிப்படை உரிமை, கடமைகள், வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது. இந்த மூணும் தான் இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கு. அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகளை வரையறுப்பது, அரசு நிறுவனங்கள் செய்ய வேண்டிய கடமையை பட்டியலிடுவது. இப்போ அரசு நிறுவனம் தன்னோட கடமையை செஞ்சிச்சு. அடுத்து குடிமக்கள் தன்னோட உரிமை, கடமை, வழிகாட்டு முறைகளை வழங்குவது. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதாவது இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு குழு உருவாக்கியிருக்காங்க. எழுதுறதுக்கு இல்லை, எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுறதுக்கு அந்த குழுவுக்கு பேர் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. எத்தனை பேர் இதில் பங்கேற்றிருக்காங்கன்னா 389 பேர். 389 பேர். அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டது? 1946. எத்தனை பேர் அது இடம்பெற்றுள்ளனர்? 389 பேர். எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 389 பேர். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? அப்போ அந்த அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த 389 பேரில் இருக்கார், அவர் தான் தலைவர். அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த முக்கிய நபர்கள் யார் யார்? அந்த 389 பேரில் ரொம்ப ஃபேமஸானவங்க யார் யார்? அரசியல் நிர்ணய சபை 1946 உருவாக்குறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் இடம்பெற்றிருந்த முக்கிய நபர்கள் யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. அப்போ ஜவஹர்லால் நேரு, பட்டேல், ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸானவங்க. 389 பேர்த்தில் அந்த குழு எப்போ உருவாக்கப்பட்டது? 1946. யார் தலைவர்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவர். அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அரசியல் நிர்ணய சபையில் 15 பேர் பெண்கள் இடம்பெற்றிருந்தனர். அப்போ 389 பேர் 1946 ஒரு குழுவாக இணைகிறாங்களா? அந்த குழுவில் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15 பேர். அப்போ அரசியல் நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவில் எத்தனை பேர்களை கொண்டது? அதன் தலைவர் யார்? வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டிராஃப்டிங்னா கைப்பட எழுதுறது. அப்போ இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது நிர்ணய சபையோட வேலை. அதை கைப்பட எழுதுறது தான் வரைவு குழுவோட வேலை. அப்போ டிராஃப்டிங் கமிட்டி, இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். மொத்தம் அவரோட சேர்த்து 8 நபர்கள் இருந்தாங்க. 1+7 ஒரு தலைவர், 7 உறுப்பினர், மொத்தம் எத்தனை பேர்? 8 நபர்கள். அப்போ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எத்தனை பேர் மொத்தம் கேட்டால் 8 பேர். 1+7 அப்போ 7 பேர்கள் குழு, ஒரு தலைவர். அப்போ இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். மொத்தம் எத்தனை பேர் அந்த குழுவில் உள்ளனர்னா 8 பேர். வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ரொம்ப சிம்பிளாக, எப்போ அவங்க இந்திய அரசியலமைப்பை எழுத ஆரம்பித்தாங்க? அந்த கேள்வி தான் இதுக்குள்ளே மறைமுகமாக இருக்குது. டிராஃப்டிங் கமிட்டி முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு? அவங்க எப்போ எழுத ஆரம்பித்தாங்க? ரெண்டுக்கும் ஒரே பதில் தான், டிசம்பர் 9, 1946. அப்போ இந்தியாவோட அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்கப்பட்ட தினம் டிசம்பர் 9, 1946. வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா அதுவும் டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா கைப்பட எழுதியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகளில் உள்ள அரசியலமைப்பை அலசி ஆராய்ந்து அதில் இருக்க சிறப்பம்சத்தை எடுத்து தான் இந்திய அரசியலமைப்பை எழுதியிருக்காங்க. அப்படி எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்டதுன்னா 60 நாடுகள். இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்டது. என்னென்ன நாடுகள்? முக்கியமான நாடுகள்: இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து. இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா 60 நாடுகள். இங்கிலாந்து, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஜப்பானு, சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்திய அரசியலமைப்பு எழுதி முடித்து
ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க? சுமார் 2000 முறை. சுமார் 2000 முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் 2000 முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு எப்போது எழுதி முடிக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 வருடங்கள் 11 மாதங்கள். ஒரு சில ஸ்கூல் புக்கில் 17 நாட்கள் இருக்கும், ஒரு சில ஸ்கூல் புக்கில் 18 நாட்கள் இருக்கும். அப்போ 2 வருடம் 11 மாதம், 17 நாளாக இருந்தால் 17 நாள் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, 18 இருந்தால் 18 வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாளில் முழுமையாக தயாரானது? முழுமையாக தயாரானதான் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? அதுதான் மறைமுகமாக கேள்வி. அப்போ நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சிம்பிள். ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கணும், தன் செயல் உரிமையை கொடுக்கணும், சமத்துவத்தை கொடுக்கணும், அதோட சகோதர தத்துவத்தை உறுதிப்படுத்தணும். இதுதான் இந்திய அரசியலமைப்போட நோக்கம். நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவம், சகோதர தத்துவம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அதோட நோக்கம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் அல்லது சொற்கள் எவை? அல்லது இடம்பெற்றுள்ளவை எவை? இந்தியாவோட அரசியலமைப்பின் முகப்புரையில் இடம்பெற்றுள்ளவை எவை? இந்தியா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என இடம்பெற்றிருக்கு. அப்போ இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன எழுதியிருப்பாங்க? அந்த புத்தகத்தோட முன்னுரை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகம் இந்த ஃபீட்பேக்லேருந்து எடுத்தோம், இவ்வளோ டேட்டாவை நாங்கள் கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி எழுதியிருப்பாங்கள்ல. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என எழுதியிருக்காங்க. இந்த வார்த்தையை மாற்றாமல் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ முதல் லைன், இறையாண்மை என்பது என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க இந்தியா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடுன்னு. அப்போ இறையாண்மைனா என்ன? இறையாண்மைனா ரொம்ப சிம்பிள். மக்களிடம் இறுதி அதிகாரம் தான் இறையாண்மை. மக்களிடம் முழு அதிகாரம் தான் இருக்குது, அதான் இறுதி. அவங்க தான் இறுதி. மக்களிடம் இறுதி அதிகாரம் இருக்குது, அதான் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மை என்பது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யார் தேர்ந்தெடுக்கடா? 18 வயது நிரம்பிய இந்திய மக்கள். அப்போ அந்த சட்டத்தை நிறைவேற்ற அதிகாரம் அந்த எம்பிக்கு அந்த எம்எல்ஏக்கு இருக்குது. ஆனால் அந்த எம்பி எம்எல்ஏவையும் தேர்ந்தெடுக்கிறாரு மக்கள் தான். அதைத்தான் இறையாண்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திய இறையாண்மை என்பது நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்ச அதிகாரத்தை இறையாண்மை என்கிறோம். ஒரு நாட்டோட உச்ச அதிகாரம் இறையாண்மையாகும். அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட இருக்குது. 18 வயது நிரம்பிய மக்களை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இறையாண்மையினாலே ஒரு நாட்டோட உச்ச அதிகாரம் மக்கள் கையில் இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது என்ன? மதச்சார்பின்மை என்பது தங்கள் விரும்பும்படி வெவ்வேறு இறை நம்பிக்கை, மத நம்பிக்கை கொண்டவராக இருக்க அனுமதிக்கும் ஒரு சட்டம். அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குவது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க, அவங்களுக்கு அனைத்து உரிமையும் கொடுக்கறது, எந்த பாகுபாடும் கிடையாது. அதுதான் மதச்சார்பின்மை. ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் கிடையவே கிடையாது, ஒரு இறை கிடையவே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ மதச்சார்பின்மை என்பது என்ன அப்படின்னா, வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவராக இருக்க அனுமதிக்கும் சட்டம், அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குவது. இதுதான் என்னது? மதச்சார்பின்மை. இந்திய அரசு டேஸ் வழி தான் ஆளப்படுகிறது. இந்திய அரசு நாடாளுமன்றத்தின் வழி தான் ஆளப்படுகிறது. ஏன்னா நாடாளுமன்றத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது. அப்போ இந்திய அரசு நாடாளுமன்ற வழிமுறையின் அடிப்படையில் தான் ஆளப்படுகிறது. நாடாளுமன்றத்தை 2ஆக பிரிக்கலாம்: லோக்சபை, ராஜ்யசபை. மக்களவை, மாநிலங்களவை. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு 39 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவைக்கு 18 பேர். மாநிலங்களவைக்கு 18 பேர், மக்களவைக்கு 39 பேர். ஒவ்வொரு குடிமகனும் மிக தேவையான உரிமையை டேஸ் உரிமை என அழைக்கிறோம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமையை நம்ம என்ன உரிமைன்னு அழைக்கிறோம்? அடிப்படை ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம்.
ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என அழைக்கிறோம். அப்படி இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் எத்தனை அடிப்படை உரிமைகளை கொடுக்கிறது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை? 6. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை? 6 வரும். பின்னாடி கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம், அடுத்தது தான் வரும். எஸ், அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? 6. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. அப்போ மொத்தம் 5 இருக்குது, 6 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பியோட சொல்கிறேன். சமய உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார உரிமை, கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. மொத்தம் 6. அப்போ அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? 6. கடமைகள் 11, உரிமைகள் 6. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார உரிமை, கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. வழிகாட்டி நெறிமுறைகள் என்றால் என்ன? வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அரசுகள் சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போதோ கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல் முறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றும் போது அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன செய்யுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ அரசுகள் சட்டம் இயற்றும் போதோ ஆட்சி செய்யும் போதோ கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதுதான் என்னது? வழிகாட்டு நெறிமுறைகள். இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து எடுத்தோன்னா அயர்லாந்து. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா? அடிப்படை கடமையை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் அரசு நெறியிருத்தும் கோட்பாடை கட்டாயமாக திணிக்க முடியாது, நீதிமன்றத்தாலும் அமுல்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாதவை வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போ வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா? இல்லை, கிடையாது. நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது, கவனத்தில் கொள்ள வேண்டியவை. ரொம்ப முக்கியம். டேஸ் வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகிறார்கள். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகிறார்கள். அடுத்து 29 அடிப்படை கடமைகள் எவை? மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. இந்த அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் இந்திய அரசியலமைப்பில் 51(7) சேர்க்கப்பட்டது. கேட்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 51(7) சேர்த்துருக்காங்க. தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது. எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. சுதந்திரத்துக்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. நாட்டை பாதுகாப்பது. நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. சாதி, மத, மொழி, இன எல்லைகளை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. சாதி, மத, மொழி, இன எல்லையை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. நாட்டின் பழம்பெரும் பெருமைமிக்க பாரம்பரியத்தை காப்பது. நாட்டின் பழம்பெருமைமிக்க பாரம்பரியத்தை பாதுகாப்பது அல்லது காப்பது. காடுகள், நதிகள், ஏரிகள் உட்பட இயற்கை வளங்களையும் வன விலங்குகளும் காப்பது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 51(7) ஜியில் வரும். ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. காடுகள், நதிகள், ஏரிகள் உட்பட இயற்கை வளத்தையும் வனவிலங்குகளையும் காப்பது. ஏன்னா நீங்கள் இதை பாதுகாத்தா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த காடுகள், நதிகள், வனவிலங்குகளை கொடுக்க முடியும் பாதுகாப்பாக. அடுத்து, அறிவியல் மனப்பான்மையும் அறிவியல் மனிதாபிமானமும் சீர்திருத்த உணர்வுகளையும் வளர்ப்பது. சீர்திருத்த உணர்வுகளையும் வளர்ப்பது. வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அந்த குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 வயது முதல் 14 வயதுக்குள் தருவது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அடிப்படை கடமையில் ரொம்ப முக்கியமான கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வயது முதல் 14 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும். இது அந்த பெற்றோரோட கடமை அல்லது பாதுகாவலரோட கடமை. வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அறிவியல் மனிதாபிமானம் வேணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏரி காடுகளை பாதுகாக்கணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள். டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர். அம்பேத்கர் அவர்கள் தலைவர், என் கோபாலசாமி, KM முன்சி, சையமது முகமது ஷாதுல்லா,
என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. இவங்க தான் டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த மெம்பர்ஸு. அப்போ வரைவு குழுவில் இருந்தவர்கள் அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, என் மாதவராவ், சையமது முகமது ஷாதுல்லா, கேஎம் முன்சி, என் கோபாலசாமி அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? அதாவது நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ எத்தனை சரத்துக்கள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. 395 சரத்துக்கள், உறுப்புகள், சரத்துக்கள் அல்லது உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது எத்தனை உறுப்புகள் அல்லது சரத்துக்கள் இருந்துச்சுன்னா 395, எத்தனை பகுதிகள் இருந்தால் 22, எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8. தற்போது எத்தனை அட்டவணைகள், எத்தனை பகுதிகள், எத்தனை உறுப்புகள் உள்ளன? அட்டவணைன்னு கேட்டால் 12 அட்டவணை தற்போது, பகுதிகள் கேட்டால் 25 பகுதிகள், உறுப்புகள் எத்தனை சரத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டால் 448. அப்போ அங்கே 395ன்றது இங்கே 448 மாறி இருக்குது. இங்கே 22 பகுதியாக இருந்தது, இங்கே 25 பகுதியாக மாறி இருக்குது. அங்கே 8 அட்டவணையாக இருந்தது, இங்கே 12 அட்டவணையாக மாறி இருக்குது. அப்போ அங்கே 395, இங்கே 448, அங்கே 22, இங்கே 25, அங்கே 8, இங்கே 12. இந்த 2 கேள்வி ரொம்ப முக்கியம். தற்போது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். 448, 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 101 முறை. 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 101 முறை. புக் பேக் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு தினம் நாள் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அல்லது டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? நவம்பர் 26, 1949. இங்கே ஆண்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? 101 முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? 101 முறை. கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமை அல்லனா? ஓட்டுரிமை. ஓட்டுரிமை மட்டும்தான் அடிப்படை உரிமை கிடையாது. பேச்சுரிமை இருக்குது, சொத்துரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. எது மட்டும்தான் வராது? ஓட்டு அளிக்கும் உரிமை தான் அடிப்படை உரிமையில் வராது. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கும். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. இதுக்கு வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. வயது இருந்தாலே போதும், வாக்களிச்சிடலாம். அப்போ இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத், 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்து, நம் நாட்டின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாப்பவும் செய்வது எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். நமது அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் உதவுவது எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னா உச்சநீதிமன்றம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம். நம் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950, குடியரசு நாள். லாஸ்ட் கேள்வி பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்தது. அனைவருக்கும் கல்வி சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். சரி, ஓகே. இப்போ பொறுத்துக்க திருப்பி சொல்லிடுறோம். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1.